ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொம்மேஸ் vlog. இந்த வீடியோவில் எங்கள் ஃப்ரீ ஹவுஸ் வார்மிங் செரிமனி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஒன்றா நடந்துகிட்ருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வைக்க வேண்டிய ஃபங்க்ஷனு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை காரணமாக தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாம் செவரெலாம் நல்லா காயணும், பெயிண்ட் அடித்தோன்னா பெயிண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயில் காலத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்காக மார்னிங்கே போய் பூ மார்க்கெட்டில் 11 o'clockலாம் பூ வந்துருச்சு. அந்த பூ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து மாலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணை நிலவுக்கு வந்து மாலை கட்டிக்கலாம்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், திரும்ப வந்து குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு அதுவும் உதிரி பூவாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குஸ்காவும் ரைத்தாவும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு தான் வந்து பூண்டு இஞ்சியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் அந்த சின்ன குழந்தை கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ உண்மையான உற்ற உறவுகளோடு வந்து நாங்கள் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருந்தோம். ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா ஃபேன் காற்று உட்காந்துட்டு அவங்க வீட்டில் என்னென்ன நடந்தது, என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிட்டு நல்லா ஜாலியாக வந்து இந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு போச்சு. காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முகம் கூட கழுவுறதுக்கு டைம் இல்லாமல் தான் நாங்கள் ஓடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்து ஒன்று நாங்கள் வாங்கி வரவங்களை எல்லாத்தையும் நம்ம திருப்திப்படுத்தணும்னு சொல்லி பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து உற்ற உறவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இன்க்ளூடிங்கு குட்டீஸும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். யாருமே வந்து சும்மா இல்லைங்க, நல்லா ஃபன் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இப்படி தான் இருந்தாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டில் மறந்துட்டோம், மறந்து ஜாலியாக இருந்தோம். அதுதான் சொல்லணும். அந்த மூமெண்ட்டை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை பொண்ணும் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி சம்சாரம் தான். அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அவங்க 2 பேரும் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் பூ கட்டிகிட்டு இருந்தேன். குட்டீஸுக்கெல்லாம் மெஹந்தி போடுறதும், அந்த பக்கம் இந்த பக்கம் போய் விளையாடுறது, பலூன் ஊதுறது, சின்ன ஹெல்ப்ஸ் போய் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வர்றது, எல்லாத்துக்கும் டீ கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்கன்னு கூட சொல்லலாம். நமக்கு தான் தெரியுங்களே, ஒரு ஃபங்க்ஷன்னா உட்காந்து இடத்த விட்டு நகர மாட்டோம். அதனால தான் அவங்க குட்டீஸுகளை வச்சு காய் நகர்த்தி நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பண்ணினோம். அப்போவே வந்து கோவம் வந்துருச்சு. சும்மா எங்களை வேலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி குழந்தை ஒன்று சடையிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் போங்க, சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரியாணியும் ரைத்தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமையாக உட்காந்து நிலா சோறு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் உட்காந்து நல்லா லைட்டு வெளிச்சத்தில் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த லைஃப்பில் வந்து இது தாங்க நம்ம அச்சீவ் பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த உண்மையான உற்ற உறவுகளோடு இருக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் லைஃப்பில் முக்கியமாக எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். மற்ற அச்சீவ்மெண்ட்டெல்லாம் சும்மா தான், நம்மளோட திருப்திக்கு தான் இருக்கும். அதனால் இதை வந்து லைஃப்பில் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நாங்கள் சாப்பிட்டு பேசிட்டு முடிக்கிறக்கே 11 o'clock 11:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாம் சொல்லிவிட்டு வீடை டெக்கரேட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுக்கு தான் வந்து இந்த வீடெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணாங்க. நாங்கள் கீழே வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிட்டு வரக்குள்ளார பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பலூனெல்லாம் ஊதி கட்டி ரெடி பண்ணி அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக எங்களை கூப்பிட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் வந்து அவங்களால ஒட்ட வைக்க முடியல, ஹைட் பத்தலை, அதனால் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாம் ஒட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு கிரகப்பிரவேச வீடியோ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.